ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5 ஸ்மார்ட் வேஸ் டு சேவ் மணி இன் கனடா. ஸோ நான் இங்கே கனடா 1.5 இயர்ஸாக இருக்கேன். ஸோ என்னெல்லாம் பண்ணால் காசு ஈஸியாக சேமிக்க முடியும், நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன், அப்புறம் வந்து கடைசியாக வந்து ஒரு செம்ம டிப்பு ஒன்று இருக்குது. 5 வேஸ் சொல்லிட்டு கடைசியாக வந்து ஒரு ஒரு ஒன்று சேவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது மோஸ்ட்லி இங்கே கனடாவில் இருக்க யாருக்குமே தெரியாத நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வே என்னென்னா, வெளியில் அவ்வளோவா சாப்பிடக்கூடாது. இது ஆக்சுவலி கஷ்டம் தான். ஏன்னா ஒர்க் போகிறவங்களுக்கு அப்படி இப்படின்னு டெம்ப்ட் ஆகும் அப்படி இப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா, டிம் ஹார்ட்டன்ஸில் ஒரு காஃபி குடிக்கிறேன்னா, அது டெய்லி குடிச்சேன்னா, நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதிலேயே பாதி அமௌண்ட் போயிட்டுருக்க மாரி இருக்கும். ஸோ எனக்கு பர்கர் ரொம்ப பிடிக்கும். பர்கர் சாப்பிடுவேன். ஸோ நான் மெக்டில ஒர்க் பண்ணும்போது, எனக்கு அங்க 50% தர சொல்லிட்டு அங்க சாப்பிடுவேன். அந்த டைம்ல $10 $5 தான் போற மாரி இருக்கும். ஆனா லாங் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அ வீட்ல சாப்பிட ட்ரை பண்ணுங்க. ஆ ஐ மீன் இப்போ உங்களுக்கு பர்கர் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, வெளியில வந்து வாங்கிட்டு வந்து, அத நீங்க வீட்ல செஞ்சு சாப்பிடுற மாரி பாருங்க டேஸ்டியா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்ல சாப்பிட்டீங்கன்னா, நம்ம மணி வந்து அப்படியே ஆஃப் சேவ் பண்ண வேண்டிய ஒரு ஈஸியா சேவ் பண்ண முடியும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டிப். செகண்ட் டிப் என்னன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நெறைய யூஸ் பண்ண வருவீங்க. சில பேர்லாம் பார்க்குறேன், பார்ட் டைம் கிடைக்கும்போதே வந்து கார் வாங்கிடுவாங்க. அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுக்கே ஓடிட்டு இருப்பாங்க. காருக்காகவே இப்ப வேலைக்கு போற மாரி நெலைமை ஆயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கார் வாங்க தேவ பஸ் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்ல ரொம்ப லாங்கா போறோம் அப்படின்னா, ரைட்ஸ்லாம் நெறைய இருக்கும். நீங்க அந்த பக்கம் வரும்போது நீங்க WhatsApp குரூப்ஸ் அந்த மாரி அங்க இருக்க ஒர்க்குக்கு எங்கனா லாங்கா போறீங்கன்னா, அந்த ஒர்க்ல இருக்கவங்களே யாருனா ஆள் புடிச்சீங்கன்னா, அவங்க கார்ல போவாங்க. அவங்களுக்கு நீங்க டெய்லி பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அது ரொம்ப அஃபோர்டபுள். ஸோ இதான் செகண்ட் டிப். தேர்ட் டிப் என்னன்னா, டிஸ்கவுண்ட்ஸ் இருக்க டைமா பார்த்து போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. பிளாக் ஃப்ரைடே அ அந்த மாரி டேஸ்ல போய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, வந்து உங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளா கிடைக்கும். அதே மாரி அ கரெக்ட்டான ரேட்டா பார்த்து வாங்கணும். சில டைம் குவாலிட்டி என்ன நெறைய பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கரெக்ட்டான உங்களுக்கு இதுதான் போதும் அப்படின்ற அளவுக்கு நீங்க வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் காசு நல்லா சேமிக்க முடியும். அப்படி இல்ல இன்னொன்னு என்னன்னா, 4த் டிப் என்னன்னா, ஷாப் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிப்பேன் எனக்கு நானே. எங்க நான் ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, எங்க நான் போனாலும் சரி, டைரக்ட்டா அங்க பில்ல போட போயிட்டு, ஸ்டூடண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கா? என் ஐடி கார்டு காமிச்சு ஸ்டூடண்ட் ஐடி இருக்கா? இல்ல இன்னைக்கு என்ன டிஸ்கவுண்ட்? இன்னைக்கு எதுனா இருக்கான்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். இது என்னன்னா, இது ஒரு அட்வான்டேஜ். ஆக்சுவலி வந்து நீங்க வந்து அவங்க கண்டிப்பா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ்ல ஸ்டூடண்ட் டிஸ்கவுண்ட் 10% வச்சிருப்பாங்க. ஸோ அதுல நீங்க சேவ் பண்ணலாம். இன்னொரு டிப் 5த் டிப் என்னன்னா, நீங்க வந்து உங்க பட்ஜெட்ட வந்து பிளான் பண்ணிட்டே வாங்க. ஸோ இன்னைக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம். ஓகே. இன்னைக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த மாரி பிளான் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ கரெக்ட்டா நிக்கும். ஓகே காசு இவ்வளோ இருக்கோ, இவ்வளோ உங்களுக்கு உங்களுக்கு கணக்கு தெரியும். இவ்வளோ நம்ம அனுப்புறோம், இவ்வளோ நம்ம வச்சுக்கணும். சேவ் பண்ணிட்டே வாங்க. இவ்வளோ அமௌண்ட் நான் தூக்கிட்டு நான் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போட்டுடுறேன். சேவிங்ஸ் அக்கவுண்ட்க்கு ஒரு ஒரு ஆப்ஷன் என்கிட்ட இருக்கு. அத நான் சொல்லுறேன் என்னன்னு. ஸோ வச்சுருங்க. அப்புறம் வந்து கடன் யார்கிட்டயுமே வாங்காத. கடன் வாங்குனீங்கன்னா, அத அடைக்கிறதுக்கே ஓடிட்டு இருக்க மாரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கடன அவாய்ட் பண்ண பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன அவாய்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல பெஸ்ட்டா வந்து உங்களுக்கு காசு சேமிக்க முடியும். நவ் கமிங் டூ த அடிஷனல் டிப். அடிஷனல் டிப் என்னன்னா, இது மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. நம்ம இப்போ பேங்க் வச்சிருக்க ஆர்பிசி, சிஐபிசிஸ் அந்த பேங்க்ல எல்லாமே வந்துட்டு சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல காசு போட்டு வச்சீங்கன்னா 0.8% இன்ட்ரெஸ்ட், 1% இன்ட்ரெஸ்ட் தான் அப்படி தருவாங்க. அது ஓகே சேவிங்ஸ் தான். பட் நான் என்ன யூஸ் பண்ணுவேன், நான் என்ன சஜெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால சஜெஸ்ட் பண்ணேன். பிசி ஃபைனான்ஷியல்னு சொல்லிட்டு ஒரு அக்கவுண்ட் இருக்கு. இத வந்து நீங்க எங்க பார்க்கணும்னா, ரியல் கேனடியன் ஸ்டோர்ன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனீங்கன்னா, அங்க வந்து என்ட்ரன்ஸ்லயே வந்து பிசி ஃபைனான்ஸ் எல்லா ரியல் கேனடியன் ஸ்டோர்லயும் என்ட்ரன்ஸ்லயே பிசி ஃபைனான்ஸ்னு ஒரு ஷோரூம் இருக்கும். அங்க போனீங்கன்னா, நீங்க வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வேணும்னா கிரெடிட் கார்டு உங்க இஷ்டம் தான் வாங்கணும். உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட், செக்கிங் அக்கவுண்ட் தருவாங்க. அத கார்டும் குடுத்துருவாங்க. கார்டு வந்து உங்களுக்கு போஸ்ட்ல வந்துரும். உங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி குடுப்பாங்க. அதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல காசு போட்டு வச்சீங்கன்னா, உங்களுக்கு 3.5% இன்ட்ரெஸ்ட் எவ்ரி மந்த் தராங்க. எப்படின்னா, இப்ப நீங்க 1 இயர் ஃபுல்லா கால்குலேட் பண்ண 3.5 இன்ட்ரெஸ்ட்ட மாசம் மாசம் உங்களுக்கு அப்படியே குடுத்துட்டே வருவாங்க. ஸோ, உங்களுக்கு உங்க காசு சேர்த்துக்கிற அமௌண்ட்ட வந்து நீங்க சேவ் பண்ணி வைக்கணும். ஆனா உங்களுக்கு அமௌண்ட் இன்கிரீஸ் ஆகணும் அப்படின்னா, நீங்க மத்த பேங்க்ல போட்டு வைக்கிறத விட பிசி ஃபைனான்ஸ்ல போட்டு வச்சீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா கிடைக்கும். 3.5 இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இங்க மோஸ்ட்லி எந்த பேங்க்ஸ்லயும் தரமாட்டாங்க. இந்த விஷயம் நெறைய பேருக்கு தெரியாமயே இருக்கு. அது இல்லாம நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ஷாப்பர்ஸ் அப்புறம் இந்த லாப்லாஸ் இருக்க கம்பெனிஸ்ல வந்து லாப்லாஸ்ல இருக்க யூஸ் பண்ணீங்கன்னா,
லாப்லாஸ் ஷோரூமில் இருக்கிறத லாப்லாஸ் கடையிலலாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய கேஷ்பேக் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ கேஸ் ஸ்டேஷன்ஸில் நிறைய கேஷ்பேக் ஏர்ன் பண்ண முடியும். அது இல்லாமல் இன்னொரு அட்வான்டேஜ் கிரெடிட் கார்டில் என்னென்னா நீங்கள் பிசி ஃபைனான்ஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா என்டர்பிரைசஸில் போய் கார் ரெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஃபீஸ் கிடையாது. இன்சூரன்ஸ் காசு வாங்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் காசு சேவ் பண்ணணும்னா பிசி ஃபைனான்ஸ் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது 3.5 இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஸோ இன்னும் வந்து எதனா வீடியோஸ் எதை பற்றினா மேக் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.